ஹரிணி ஹரிணி வண்டி நிறுத்து. ஏன் நந்தினி, எதுக்கு நிறுத்த சொன்ன? ஹரிணி இங்க பாரு, நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ஒரு மரம் இருக்கு பாரு, இந்த மரத்தடி தானே நம்மள நிக்க சொன்னாங்க அவங்க. அட ஆமா, நல்ல வேலை நீ சொன்ன. சரி வா நந்தினி, நம்ம அங்க போய் நிக்கலாம். ஹரிணி, நான் உன் கூட வந்தது எங்க வீட்டுல தெரியாதுப்பா. சரி நந்து, அதனால என்ன, நம்ம ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு தானே நம்ம வந்திருக்கிறோம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் ஆகாது, நீ பயப்படாம இரு, ஓகேவா? அதுக்கெல்லாம் இல்லை ஹரிணி, எங்க பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நந்து, நீ பயப்படாம இரு, ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டுக்காக தானே, பாவம்பா பிரியா. அதெல்லாம் எனக்கு புரியுது ஹரிணி, ஆனால் எங்கள் பாட்டிக்கு மட்டும் நான் ஏதாவது பசங்க கூட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நான் யார்கிட்டையும் பேசவே கூடாது, தெரியுமா? புரியுது நந்து, உனக்கு அம்மா அப்பா இல்லை, அதனால உன்னை நல்லபடியாக யாராவதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க அதுக்கப்புறம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்கப்பா. அதனால தான் அவங்க உன்னை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. ஆமாம் ஹரிணி, ஆனால் எங்கள் பாட்டி இப்படியும் இருக்கக்கூடாது, பாவம் தெரியுமா? நானும் எனக்கு புரியுது நந்து, நீ பயப்படாதப்பா. ஒரு 5 minutes நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். உன்னை 10 minutesல இங்கேருந்து கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுறேன், ஓகேவா? சரி ஓகேப்பா. ஏன் அங்கே பாரு ஹரிணி, அங்கே பாரு, தருண் மாதிரி தெரியுது. ஆமாம், இது தருணே தான். தருண் 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 தருண். யாரு நம்மளை கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது? தருண், இங்க பாருங்க, எங்க போயிட்டே இருக்கீங்க? சாரிப்பா, நான் கவனிக்கல, சாரி. என்ன தருண், நீங்க எங்களை இங்க தானே நிக்க சொன்னீங்க, அப்புறம் என்ன எங்களை பார்க்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? சாரி ஹரிணி அண்ட் நந்தினி, தேங்க்யூப்பா. நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே போயிட்டேன். இட்ஸ் ஓகே தருண், எங்களுக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ சொல்லுங்க, என்னாச்சு பிரியாக்கு, என்ன ப்ராப்ளம்? அது ஒரு பெரிய கதை, நான் உங்களுக்கு அதையெல்லாம் அப்புறமா டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும். நீங்கள் எனக்கு அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. நீங்கள் கேளுங்க தருண், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். இப்போ பிரியாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. பாவம் பிரியா, அவள் எப்பவுமே யார் கூடயும் அதிகமாக பேசவே மாட்டா. அவளுக்கு என்ன ஆச்சு? நான் சொல்கிறத கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இப்போ பிரியா ஒரு பெரிய ப்ராப்ளமில் மாட்டிகிட்டு இருக்கா. அப்படி அவளை காப்பாற்றணும். அதுக்கு உங்களோட 2 பேர்த்தோட ஹெல்ப்பும் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் புதிர் போட்டு பேசினா எங்களுக்கு புரியாது. எங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்னு கேளுங்க, நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு கிளம்புறோம். ஆமா தருண், நந்தினி வீட்டில் அவங்க பாட்டி ரொம்ப தேடுவாங்க. ரொம்ப நேரம் எங்களால் இங்கே வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஓகே கண்டிப்பாக எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும். எனக்கு அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்லிடுங்க. இங்கே பாருங்க தருண், அதை சொல்கிறதுக்காக தானே நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் டக்குன்னு கேளுங்க, சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓகே நான் ஓப்பனாகவே கேட்குறேன். பிரியாவுக்கு உங்களை தவிர வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லையே, எங்களுக்கு தெரிஞ்சு நான், பிரியா, ஹரிணி, நாங்கள் 3 பேரும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. வேற யாருக்கிட்டையும் நாங்கள் பேச மாட்டோம் அதிகமாக. ஆமாம் தருண், நாங்கள் 2 பேர் கூட எல்லாத்துக்கிட்டையும் பேசுவோம். ஆனால் பிரியா அதிகமாக யார்கிட்டையும் பேசவே மாட்டா. அப்படியா? ஆனால் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கேர்ள்ஸ் கிட்ட மட்டும்தானே பேச மாட்டா, பாய்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என்ன கேட்டீங்க நீங்க? இல்லை, பாய்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டேன். என்ன நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? பிரியாக்கு அந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்களே. ஃப்ரெண்டாக தான் இருக்கணுன்றது கிடையாது. இல்லை பிரியாவுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? நீங்க என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க தருண்? நாங்க கூட பிரியாவை பத்தி வேற ஏதாவது அவங்க ஃபேமிலி பத்தி கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு என்னென்னவோ கேக்குறீங்க. இல்லை ஹரிணி, எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா பிரியா ரொம்ப ப்ராப்ளமில் மாட்டிகிட்டு இருக்கா. அப்படி எனக்கு என்ன பிரச்சனை, இப்போ பிரியாவை எப்படி காப்பாற்றுறதுனே தெரியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். அதனால தான் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா. இல்லை தருண், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியெல்லாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு
எனக்கு தெரிஞ்சு நல்லா யோசிச்சா ரொம்ப வந்துட்டு பிரியாவுக்கு பிடிக்காதுன்ட்டு இல்லை. ஆனால் எங்கள் கிளாஸில் ஒரு பையன் அவளை டீஸ் பண்ணியிருக்கான் ஒரு டைம். எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்குது. நிஜமாவா? என்ன சொல்ற நந்தினி? உனக்கு அந்த பையனை பத்தி ஏதாவது தெரியுமா? அவன் பேர் என்ன? ஏய், என்ன நந்தினி சொல்ற? எனக்கு தெரிஞ்ச பிரியாக்கு அந்த மாதிரியெல்லாம் யாரும் இல்லை. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒளறி வச்சு வேற யாராவது பிரச்சனையில மாட்டி விட்டுறாத. இல்லை ஹரிணி, மணி இருக்கான்ல, அவன் எப்பவுமே அடிக்கடி பிரியாவை டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். நம்ம போன டைம் டூர் போனப்ப கூட அவன் தானே டீஸ் பண்ணிட்டு இருந்தான். ஏன், அவன் ஏதோ சும்மா ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தான். அவனை எதுக்கு நீ இப்போ மாட்டி விடுற? இல்லை பயப்படாத ஹரிணி, அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆயிராது. எனக்கு ஏதாவது சின்ன க்ளூ கிடைச்சா போதும், அதுக்காக தான் கேட்குறேன். தயவு செஞ்சு எந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கப்பா ப்ளீஸ். நந்தினி சொல்கிற மாதிரி மணின்னு ஒருத்தன் அவளை டீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான் தருண். ஆனால் அவன் சும்மா ஜாலிக்காக தான் பண்ணுறான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹரிணி. அவனை பற்றின டீட்டெயில் மட்டும் எனக்கு சொல்லு. கண்டிப்பாக என்னால் அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களால் அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராட்டி பரவாயில்ல. ஆனால் நாங்கள் தான் சொன்னோம் அவனை மாட்டி விட்டோன்னு தெரிஞ்சது எங்களை கொன்னே போட்டுருவான் அவன். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஐ ப்ராமிஸ் யூ ஹரிணி, கண்டிப்பாக உங்களை நான் எந்த விஷயத்துலையும் காட்டி கொடுக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் எப்படியாவது பிரியாவை காப்பாற்றியே ஆகணும். சரி, ஓகே தருண். அவன் பேர் மணி. அவன் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிரியாவை சும்மா டேஸ்ட் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தான். அவன் சும்மா ஜாலிக்காக பண்ணுறான்னு தான் நினச்சோம். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு எனக்கு சம்மதம் இருக்குமா இந்த பிரச்சனைக்கு அவனுக்குன்னு எனக்கு தெரியல. அவன் வந்து நம்ம பக்கத்து ஊரில் தான் இருக்கான். அவனோட ஃபோட்டோ வேணால் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இதுவே பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வேற யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி? இல்லை, பிரியாக்கு வேற யாரும் இல்லை. அந்த மணி மட்டும்தான் அவளை டீஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆமாம் தருண், வேற யாரும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ப்பா. நீங்கள் கிளம்புங்க. ஓகே தருண், பாய். சுந்தரம், என்ன பண்ணுறீங்க? கூப்பிடுறது காது கேட்குதா இல்லையா? சுந்தரம், எங்கே போய் தொலைஞ்சா இவன் காலங்கத்தால? சீ! சுந்தரம். அம்மா சொல்லுங்கம்மா. என்ன சுந்தரம், இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எவ்வளோ நேரமாக கூப்பிடுறது உங்களை? அம்மா மன்னிச்சிருங்கம்மா, சமையல் கட்டில் ஒரு வேலையாக இருந்தேன். சரி, ஓகே. இன்னைக்கு ஐயா ஊர்லேருந்து வராருன்னு சொல்லியிருந்தேன்ல, என்ன பண்ணியிருக்கீங்க? லஞ்ச் எல்லாம் நான் சொன்ன டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? அம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்கம்மா. இன்னும் கொஞ்சம் தாங்கம்மா இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிருவாங்கம்மா. சரி, ஓகே, வெரி குட். ஏதாவது டிஷ் மிஸ் ஆச்சு அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் போய் ஒரு பாதாம் மில்க் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, போங்க. சரிங்கம்மா, இதோ இப்போவே கொண்டு வந்துடுறேன். என்னது, அவர் சொன்ன டைமிங்க்கு இந்நேரம் வந்திருக்கணுமே. சரி, ஓகே, கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ, சொல்லு அகிலா. ஹலோ, என்னங்க? நீங்கள் சொன்ன டைம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வீட்டுக்கு ரீச் ஆகலைன்னு தான் கால் பண்ணேன். நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? ஆன் த வேமா, நோ ப்ராப்ளம். ஓகே. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் வரக்கு? ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுவேன்டம்மா, நோ ப்ராப்ளம். நீ ஃபோனை வச்சுட்டு ரிலாக்ஸாக இரு, நான் இப்போ வந்துடுவேன் பாரு. ஓகேங்க. டேய் தருண், அப்பா வந்துட்டாருல்ல, இனிதான் இருக்குது உனக்கு ஆட்டம். அந்த பிச்சைக்கார கும்பல் கூட சேர்ந்துட்டு அம்மாவையே எதிர்த்து பேசிட்டான் போறண்ணி. ஏய் வில்லேஜ் இடியட்ஸ்கெல்லாம், இனிமே தான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது. வெயிட் அண்ட் சீ. என்னங்க, வந்துட்டீங்களா? வாங்குங்க, வந்து உட்காருங்க. ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே அருமையா இருந்தது அகிலா. நான் நினைச்சதை விட எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷங்க. வாங்க, வந்து உட்காருங்க. என்னங்க, என்ன சாப்பிட்றீங்க? ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா, இல்லை பாதாம் மில்க் அந்த மாதிரி ஏதாவது மில்க் ஷேக் வேணுமா? ஐயோ இல்லை அகிலா, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் ரொம்ப பசியாக வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு. இன்னைக்கு லஞ்ச் ஒரு பிடி பிடிச்சிடலான்ட்டு இருக்கிறேன் நான்.
சரிங்க, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நான் எல்லாமே சமைக்க சொல்லிட்டேன், பாதி நானே செஞ்சிட்டேங்க. ஓ வாவ், வெரி குட் அகிலா, சூப்பர். இன்னைக்கு அப்படின்னா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப நாள் ஆச்சு அகிலா. ஐயோ, வெளியில சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறே ஒரு மாதிரி ஆயிருச்சு. நீங்கள் இனிமேல் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்க. உங்களுக்கு டான் அந்த டைமிங்க்கு வந்துடும் மறு சாப்பாடு. என்னோட அகிலானா அகிலா தான். இந்த பேச்சை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அகிலா. ஆமா, தருண் எங்க? என்னை ஏர்போர்ட்லயே பிக்கப் பண்ண வருவான்னு பார்த்தா நீ வரேன்னு சொல்ற. என்னாச்சு தருண்க்கு? எங்க போனா அவன்? ம் இப்போ எதுக்கு அவனை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களாம்மா? போங்க. அட என்ன அகிலா, நீ நம்ம பையனை பத்தி கேட்ட இவ்வளோ கோவப்படுற? இங்கே பாருங்க, நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடுங்க, போங்க. இங்க பாரு அகிலா, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சாப்பாடு தொழில் எல்லாமே அதுக்கப்புறம் தான். முதல்ல என் பையன் தான் எனக்கு முக்கியம். தருண் எங்க? தருண்க்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க நீ? இங்கே பாருங்க, சும்மா தருண் தருண் தருண்னு என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. பேசாமல் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடுங்க, போங்க. அகிலா, என்னங்க? இங்க பாரு அகிலா, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். தருண் விஷயத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்த, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் ஏன் மேலே கோவப்படாதீங்க. இங்கே பாருங்க, அதை பற்றி எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடுங்க, போங்க. இங்க பாரு அகிலா, தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லிடு. தருண் எங்க? அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? வாட்? என்ன பேசுற நீ? தருண் எங்கன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இருக்க நீ? என்ன அகிலா, விளையாடிட்டு இருக்கிறியா நீ? இங்கே பாருங்க, நான் எல்லாம் ஒன்றும் விளையாடல. உங்கள் மகன் தான் நம்ம லைஃப்லேயே விளையாடிட்டு போயிருக்கான். என்ன அகிலா, தேவையில்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன நடந்தது தெளிவா சொல்லு. இங்கே பாருங்க, இதில் நான் ஒன்றும் தப்பு பண்ண கிடையாது. உங்கள் மகன் தான் எவ்வளோ ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இங்கே பாருங்க, எனக்கே இந்த விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எவ்வளவோ திட்டியும் பார்த்தேன், மிரட்டையும் பார்த்தேன். ஆனால் உங்கள் பையன் நான் சொல்கிற எதையுமே கேட்கல. தேவையில்லாமல் உங்களை வெளியில் போயிருக்கும்போது டென்ஷன் பண்ண வேண்டாமேன்னு தான் நானும் சொல்லவே இல்லை. தருண் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டானே அகிலா. எப்படி இப்படியெல்லாம் பண்ணுனா? எல்லா வயசு கோளாறுங்க. என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு பிச்சைக்கார ஃபேமிலியில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். சீ! இங்க பாரு அகிலா, நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பணத்தை வச்சு நீ டிசைட் பண்ணாத. இங்கே பாருங்க, நீங்களும் சரி தருணும் சரி எப்போவுமே நான் சொல்கிற எந்த பேச்சையும் கேட்கறது கிடையாது. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அவன். இன்னமும் பண்ணி தொலைங்க. இப்ப தருண் எங்க அகிலா? எங்க தான் இருக்கான்? என்னதான் நடந்தது? இங்கே பாருங்க, அவன் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். எங்கே போனால் என்ன பண்ணுனான்னு எனக்கு தெரியாது. நானும் கோபத்தில் அந்த பொண்ணு மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போய் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன். வாட்? அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண வச்சியா? அறிவு இருக்கா உனக்கு? பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? இங்க பாரு அகிலா, தப்போ ரைட்டோ, தருண் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனோட ஒய்ஃப். அது தெரியாம நீ எதுக்காக போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண? இங்கே பாருங்க, அந்த பொண்ணெல்லாம் இந்த வீட்டோட மருமகளாக வர நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அதனால நான் விட்டுட்டு வர சொன்னேன். என் பேச்சை கேட்கல, அதனால நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன். நீ பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு அகிலா. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கே பாருங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன். போலீஸும் அவளை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு அகிலா, நீ தேவையில்லாம ஒரு பொண்ணோட லைஃப்ல விளையாடிட்ட. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. முதல்ல கிளம்பு, அவங்க ஃபேமிலியை பார்த்து நம்ம பேசிட்டு வரலாம். இங்கே பாருங்க, அந்த பிச்சைக்கார குடும்பத்தை பார்க்குறக்கெல்லாம் நான் வர மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இங்க பாரு, தப்பு பண்ணினது நீ. என்னதான் இருந்தாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது. அந்த பண்ணினது நீ. முதல்ல கிளம்பு, முதல்ல போய் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலாம்.
இங்கே பாருங்க, அதெல்லாம் என்னால் முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. குட் பை. அகிலா, உங்கள் பையன் வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான்லாம் அங்கே வரமாட்டேன். நாய் வாழ நிமித்த முடியாதுங்கிறதுக்கு இவதான் ஒரு உதாரணம்.